ஒரு ஒரு க்ரூம்டு பெட் ஓகேவா? ஒரு ரெகுலரா க்ரூம்டு பெட் என்னன்னா, ஒரு நார்மலா அன்க்ரூம்டு பெட்டோட க்ரூம்டு பெட் கிட்டத்தட்ட வந்து 4 வருஷம் அதிகமா லைஃப் ஸ்பேன் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. இது ஏன்னா, அந்த பெட்டோட மென்டல் ஸ்டிமுலேஷன் நல்லா இருக்கு. ஓகே, அதோட பாடி இப்ப நீங்க கேட்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாடி லிக் பண்ணிட்டே இருக்கும். பிகாஸ் அந்த கேட் வந்து பாடி நல்லா வச்சுக்கோங்க, அது வந்து கான்ஷியஸாகவே இருக்கும். டாக்மே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல ஏதாவது அடிச்சுன்னா கடிச்சிட்டே இருக்கும். அப்படி அது என்னன்னா அதை ஃபிக்ஸ் பண்ணல, லிக் பண்ணி ஃபிக்ஸ் பண்ண ட்ரை பண்ணுது. பட் ஒரு பெரிய சித்து மாதிரி இல்லை போட்டல் மாதிரி பிடிச்சி அதனால அது பண்ண முடியாது. ஏன்னா அதோட இதுக்கு வெதர் கண்டிஷன் செட் ஆகாது. ஸோ அதை நம்ம தான் பண்ணி ஆகணும். ஸோ ஒவ்வொரு டைம் நீங்கள் உங்கள் பெட்டை க்ரூம் பண்ண கொண்டு போகிறப்போ இதெல்லாம் என்ஷோர் பண்ணிக்கணும். பேசிக்லி பெட்டுக்கு வந்து குளிக்க மட்டும் நீங்கள் கொண்டு போகல, பெட்டுக்கு வந்துட்டு இயரில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு வேக்ஸ் கிரியேட் ஆகிருக்கும். அந்த வேக்ஸில் போய் ஏதாவது டிக்ஸ் போச்சு அப்படின்னா இன்ஃபெக்ஷன் டக்குன்னு இயர் இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ பெட்டு இயரை வந்து ரெகுலராக க்ளீன் பண்ணணும். அதுக்கு வந்து க்ரூமிங் சென்டரில் அதை பண்ணணும். அவங்க நெயில்ஸ் கட் பண்ணணும். பால் இருக்க ஹேரை ட்ரிம் பண்ணணும். பால் இருக்க ஹேர் தான் ஈஸிலி வந்து கொஞ்சம் போய் மண்ணெல்லாம் படுது. அப்போ ஈரமும் படுறப்போ அந்த இடத்துல இன்ஃபெக்ஷன் வரக்கான சான்ஸ் ஜாஸ்தி. அதே மாதிரி வந்துட்டு சானிட்டரி ஏரியாலாம் ரெகுலராக வந்துட்டு 0 ட்ரிம் பண்ணி அதை வந்து கொஞ்சம் க்ளீனாக வச்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சில டாக்ஸ் வந்துட்டு சில ப்ரீட்ஸில் வந்து கண்ணிலெல்லாம் வந்து ஒரு மாதிரி பிளாக்கிஷாக ஒன்று ஃபார்ம் ஆகும். இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐ இன்ஃபெக்ஷன் வந்துடும். ஸோ அதெல்லாம் நம்ம ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிட்டு இருக்கணும். அந்த சிசு மாதிரி ப்ரீட்ஸ் வந்து சாப்பிட்றப்பே வாயிலெல்லாம் ஃபுட்டெல்லாம் பட்டுரும். அப்போ அது வந்து பெஸ்ட் ரெமடி என்னன்னா, நீங்களே அந்த டைமில் வந்து கொஞ்சம் வாயில் வந்து வைப்ஸோ இல்லை துணியோ அதை வச்சு வைப் பண்ணி விட்டுருணும். இல்லைனா எப்படி நீங்கள் வைப் பண்ணினாலும் கொஞ்சமாவது உங்களுக்கு அந்த இது இருக்கும், அந்த ஸ்டெயின்ஸ் இருக்கும் இல்லையா? நம்ம வந்து கை கழுவுறது வேற, கையில் சாப்பிட்டு அதுக்கப்புறம் துடைக்கிறது வேற இல்லையா? ஸோ அப்போது நம்ம க்ரூம் பண்ணுறப்ப இது எல்லாமே அவங்க என்ஷோர் பண்ணியிருப்பாங்க.